எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடகம் ஆயில்யம் 2026 ஜூலை மாத ராசி பலன்கள். கடகம் ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க? அதாவது ரசராதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் இந்த மாதம் முழுக்கவே ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்து வலுப்பெற்ற அமைப்பில் இருக்காருங்க. பொதுவாக 12ஆம் இடத்துல புதன் வலுக்கிறது கொஞ்சம் சிறப்பு குறைவு தான். அப்போ இந்த காலகட்டம் உடைய வாழ்க்கையில் செலவுகளை கொஞ்சம் மிகைப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது வரவை விட இந்த காலகட்டம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடம் வளர்க்கறதுனால பயணங்கள் அதிகரிக்கும். நிறைய ட்ராவல் அதிகமாக பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் குடும்பாதிபதி 12ஆம் இடத்துல மாறினால குடும்பத்துக்காக அதிகமாக செலவு செய்கின்ற ஒரு தன்மை, குடும்பத்துக்காக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து சில விஷயங்கள் செய்கின்ற ஒரு தன்மைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ராசிக்குள்ள குரு பகவான் உச்சம் கூட சூரியனும் சேர்ந்திருக்கார். இந்த குரு சூரியன் சேர்க்க ராசிக்குள்ளே இருக்கிறது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மிகைப்படுத்தி கொடுக்கும். எதையுமே ஆழமாக சிந்தித்து அதன் பிறகு செயல்படுத்துகின்ற ஒரு தன்மையை கொடுக்கும். நல்ல ஆழ்ந்த அறிவை கொடுக்கும். குறிப்பாக மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடத்துல புதன் ஆட்சியாக இருக்கார். ராசிக்குள்ள குரு உச்சமாக இருக்கிறதுனாலையும் 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் இந்த காலகட்டம் அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். புத்திசாலித்தனம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டத்தையும் மிகைப்படுத்தி கொடுக்கும். படிப்பு விளையாட்டு ரெண்டுத்துலேயுமே ஒரு சிறப்பாக வரக்கூடிய ஒரு தன்மையை இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக ஒரு 25-30 வயது நீங்கள் கடந்தும் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்க தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரும். நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ஏற்றங்கள் அந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக உண்டு. என்ன ஒன்று, இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்துருக்கிறது. அந்த காதல் வாழ்க்கையில் மட்டும் விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். 2வது பேச்சில் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கேது சுக்கிரனுடைய சேர்க்கை 2ஆம் இடத்துக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடையாதுங்க. அப்போ என்ன பண்ணும், இந்த எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, அது தப்பாக போய் முடியும். பேச்சில் மட்டும் ஒரு அக்கறையை ஒரு கேரை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாமல் யோசித்து நிதானமாக எதையுமே பேசுகிறது சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்கார். கூட்டு தொழில் நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நண்பர்களால் ஆதாயங்களும் கொடுக்கும், அதே மாதிரி விரயத்தையும் கொடுக்கும். கூட்டுத்தொழிலில் லாபமும் கிடைக்கும், அதே மாதிரி விரயமும் கிடைக்கும். சரிங்களா? ஆயினும் ஒரு நண்பர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு விட்டு கொடுத்து போகிற தன்மை கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களை புரிஞ்சுப்பாங்க மற்றவங்க. அதாவது உங்கள் சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கூட அவங்க நடந்துப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க, உறுதுணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 10 கூடியவன் லாபத்தில் போய் உட்காந்துருக்கிறது வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிற முயற்சிகளை வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வெளி இடங்களில் நீங்கள் ஒரு வேலை உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வேலையில் ஒரு இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக ஒரு ஜாப் சேஞ்சுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ஜாப் இன்னும் கிடைக்கல, அல்லது எனக்கு வேலையே இல்லை சார், நான் இப்போ தான் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றப்ப கண்டிப்பாக அது சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை உத்தியோகம் கிடைக்குங்க. முக்கியமாக அந்த உழைப்பை விட அதிர்ஷ்டம் உங்களுக்கு மிகையாகவே இருக்குது. அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கை கொடுக்கும். சரிங்களா? அதாவது எப்பவுமே நம்மக்கிட்ட எவ்வளோ தான் திறமைகள் இருந்தாலும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் தேவை. சரிங்களா? அப்போ தான் நம்முடைய திறமையை வெளிப்படுத்த முடியும், சான்ஸும் கிடைக்கும். அப்போது உங்கள்கிட்ட நல்ல திறமைகள் இருந்தாலும் அந்த வெளிப்படுத்த முடியாத சில வாய்ப்புகள் கிடைக்காம இருந்திருக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் தற்போது தேடி வரும். கண்டிப்பாக நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய திறமைகளை கண்டிப்பாக நீங்கள் வெளிப்படுத்த முடியும். ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் யாருக்கு கிடைக்காம இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு, தாமதமாயிட்டிருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது அது சார்ந்த விஷயங்கள் கிடைக்குங்க. நல்ல ஒரு அனுகூலமான செய்தி, நல்ல ஒரு நற்செய்தி குடும்பத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி அந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் நிலுவையில் இருக்குன்னா அது கொஞ்சம் இழுத்தடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆயினும் உங்கள் பக்கம் கண்டிப்பாக வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும்.
அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் இந்த காலம் தள்ளி வைக்கிறது நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டம் யாராச்சும் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். நண்பர்களுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வரும், வந்து போகும். முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வந்து சேமித்து வைக்க முயற்சிகள் பண்ணுங்கள். ஏன்னா செலவுகள் தான் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் சேவிங்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்த முயற்சிகள் பண்ணுங்கள். ஏன்னா பிற்காலத்தில் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கையில் காசு இருக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கிற காசு கரைச்சிக்கிட்டு தான் போகும் போக போக. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேவிங்ஸை கொஞ்சம் எதிர்காலத்தை நினச்சி யோசித்து சில விஷயங்களை செய்கிறது நல்லாயிருக்கும். அதற்கடுத்து 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கார். கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும், ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில். ரொம்ப அதாவது பிஸியாக இருப்பீங்க, அலைச்சலோடு இருப்பீங்க. கொஞ்சம் உட்காந்து குடும்பத்தோட நேரத்தை செலவிடுறதே கொஞ்சம் ஒரு பெரிய குதிரை கொம்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதாவது சம்பாதிக்கிறதுக்கு அதாவது சாப்பிட்றதுக்காக வேலைக்கு போகிறோமா, இல்லை வேலைக்கு போகிறதுக்காக சாப்பிட்றோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் தான் நீங்கள் நிறைய கடகம் ஆயிலத்தில் பிறந்தவங்க ஓடிக்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா? அதனால் வந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். குடும்பத்துக்காக கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேரத்தை ஒதுக்குங்க. வேலை அப்புறம் தான், முதல்ல குடும்பம். ஏன்னா செவ்வாய் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். கேதுவும் சுக்கிரனும் 2ஆம் இடத்துல இருக்காங்க. கொஞ்சம் திருமண வாழ்க்கையிலும் சரிங்க, குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க, கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் 2வது பகுதியில் வந்து போகும். ஜூலை மாதம் 2வது பகுதியில் கொஞ்சம் வந்து போகும். கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.